ஹலோ மை ஹனீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன் தான் நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரி. இப்படி எத்தனை தடவை நான் சாரி கேட்டுகிட்டே இருக்க போகிறேன்னு சத்தியமாக எனக்கு தெரியலை. ஐம் சாரி. ஓகே, இன்றைக்கி நம்ம கேங்ஸ்டர் இன் லவ் எபிசோட் 11 பார்க்கலாண்டா. போன பார்ட்டில் எதில் ஸ்டாப் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ப்ரெக்னென்சி ரிவீல் பண்ணியிருப்பாங்க. அதோட போன பார்ட் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, போன பார்ட் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, ரொம்ப பேச வேண்டாம். லெட்ஸ் கோ டு தி எஃப்எஃப். Ding dong. Let's get it. Let's gotta kick it. அப்போ நீங்களும் அந்த ப்ரெக்னன்சி கிட்ட காமிக்கிறீங்க. ஓட்கா உண்மையாவாடி, நான் நம்ப முடியல. ஓட்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அந்த டே ரொம்ப ஹாப்பியாக முடியுது. நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணுறான். பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறான். கட் பண்ணால் ஒரு நைட் டைம் போல் ஆகுது. தேங் உங்கள் லேப்பில் படுத்திருக்கான். ஓட்கா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கு என்ன வேணும்? எனக்கு வேணும்னா இந்த கொரியா வாங்கி தரியா? சீரியஸாக வாடி, நீயும் சொல்லு, இப்போயே வாங்கி தரேன். ஐயா சாமி, போதும், நான் சும்மா தான் கேட்டேன். தேங், இது நம்மளுக்கு செகண்ட் பேபி தானே? இல்லை, புரியலடியே. ஆமாம், ஃபஸ்ட் பேபி யங்டன் பேபி தானே. பாரு, சமத்து குட்டி எப்படி தூங்குறான்னு. ஓ, நீ அப்படி சொன்னியா? சாமி, கொஞ்ச நேரத்தில் நான் பயந்துட்டேன், என்னடா எப்படி சொல்லிட்டா அப்படின்னு. சரிடி, நீ சொல்லு, உனக்கு என்ன வேணும்? நீ என் கூடயே இரு, எனக்கு அதுவே போதும். அடியே, எனக்கு ரிஞ்செல்லாம் வேணாம் சரியா? அவன் கூடயே தான் இருப்பேன். சரி சொல்லு, என்ன வேணும் உனக்கு? போடா கல்லுக்குட்டி. ஓட்காமா சொல்றி ருக்மணி. எனக்கு என்ன வேணும்னா ஒரு 3 விஷயம் கேட்குறேன். ஃபர்ஸ்ட், எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணணும். செகண்ட், எனக்கு ஒன்று வாங்கி தரணும். அண்ட் தேர்ட், நம்ம காட்ஸுக்கெல்லாம் அடிபட்டாலோ இல்லை வேறு எதுவும் பிரச்சனைனா நீ என்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். வெளியிலலாம் வேண்டாம் தேங். பாரு, நீ என் ஒய்ஃப், கேங்ஸ்டர் ஒய்ஃப். ஸோ அந்த பொசிஷனில் தான் இருக்கணும். ஒத்துக்கிறேன், உன்னை அதுக்கு தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் இப்போ நீ என் பொண்டாட்டிடி. ஸோ உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, அது உனக்கான வேலை இல்லை, அவ்வளோதான். தேங், நான் டாக்டர், ப்ளீஸ், ஐ வாண்ட் டு டூ மை ஒர்க், ப்ளீஸ் எனக்காக. ஓ பாருங்க டாக்டரு, நம்மளுக்கு அழகான ஒரு பேபி வரப்போகுது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். சரி, அப்படியே மூஞ்சியை தூக்கி வைக்காது சரியா? முடியாத சூழ்நிலைக்கு கூப்பிட்டு வரேன். ஆனால் அப்படியே அதை ரெகுலர் ஆக்குவேன் மட்டும் தயவு செஞ்சு நினைக்காத. இப்போதைக்கு பேபியை மட்டும் நல்லா பார்த்துக்க. சொல்கிறது புரியுதா? போடா கல்லுக்குட்டி, நீ எப்பயுமே இப்படி தான். சரி சரி சொல்லு. எந்திரி. சொல்லு. அப்போ நீங்கள் தயங்கோட ஹேண்ட் எடுத்து உங்கள் ஹெட்டில் ப்ளேஸ் பண்ணுறீங்க. இனிமேல் ஓட்கா குடிக்கக்கூடாது, புரியுதா? ஓடிடு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. வேறு ஏதாச்சும் கேளு, வேறு எதுனாலும் நான் செய்கிறேன். ஓ அப்படியா? அப்போது என் அப்பா அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போ. டென்ஷன் ஏற்றாத, வேறு கேளு. ஹாப்பி மூடை ஸ்பாயில் பண்ணுறடி நீ. எனக்கு இது 2ல் ஏதாச்சும் ஒன்று பண்ணு, அவ்வளோதான். நாடி, நீங்கள் தானே கேங்ஸ்டர் கேட்டீங்க, ஏதாச்சும் வேணுமான்னு பண்ணுங்க. சரி சரி, ப்ராமிஸ், இனிமேல் குடியலை. என்ன முறைச்சா? ஒரு பொறுப்பான அப்பாவா, நல்ல ஒரு ஹஸ்பண்டா, ரெஸ்பான்சிபிளோடு இருக்கணும், புரியுதா? அண்ட் செகண்ட் திங், நான் ஒரு டாக்டர். டாக்டரோட புருஷனே குடித்தா நல்லாவா இருக்கும்? எத்தனை பேருக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருப்பேன். கடைசியில் என் புருஷன் இப்படி பண்ணும்போது எனக்கு கோவம் வராதா என்ன? அதான் இதுக்கு ஒரு செக் பாயிண்ட் வைக்கணும்னு நானும் யங்டனும் பிளான் பண்ணோம். ரைட்டு, அப்போது நீ இதை பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்க. ஆனால் கடைசியில் நீ சாதிச்சிட்ட பார்த்தியா? உனக்கு வேணுன்றது நீ சாதிச்சிட்டே இல்லடி. ரைட்டு, ப்ராமிஸ் பண்ணு. சொல்கிறேன், தலையில இல்லாத என்னால் சத்தியம் பண்ண முடியாது. ஓகே
சொன்னதே போதும். மை செல்ல பையா. நீ ஆனால் டோட்டலாக எப்படி ஸ்டாப் பண்ணுறது? இது வராதுடி எனக்கு. நீ ஏதாச்சும் ஒரு வழி சொல்கிறீ. சரி, உனக்கு எப்போயாச்சும் ட்ரிங்க் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா என்கிட்ட பர்மிஷன் கேட்டு வேணா நீ குடிச்சுக்கோ. நான் பர்மிஷன் கொடுத்தா மட்டும். புரியுதா? அடியே, எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர் தெரியுமா நான்? ஏன்டி என்னை வச்சு செஞ்சிட்ருக்க? எவ்வளோ பெரிய கேங்ஸ்டர்னா எனக்கு புரியலை. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏய் டாக்டரே, ஓவராக போயிட்டுருக்குடி நீ. கேங்ஸ்டர் ஒய்ஃப்னா சில ப்ரோட்டோகால்ஸ் இருக்குல்ல, ஸோ அதான்டா. இல்லை புரியலை. அடி வர வர வாடா போடான்ல பேச ஆரம்பிச்சிட்ட. நான் உன்னை முன்னாடி கூப்பிட்டதே இல்லையா என்ன? ரைட்டு. ஏ தயாங்கா, இனிமேல் தயாங்குங்க வீக் கூட ஈடுபட மாட்டான் போர்க்கிய. சரிப்பா, ப்ராமிஸ் பண்ணு. சரிடிம்மா, ப்ராமிஸ். இனிமேல் நான் ட்ரிங்க் பண்ணுன்னா உங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கியே நான் ட்ரிங்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கு நான் கொடுத்தா தானே. என்ன சொன்ன? என்னடி சொன்னப்போ? அது ஒன்றும் இல்லை தயாங், பெர்மிஷன் கேளு, கொடுக்குறேன்னு சொன்னேன். சரி, அந்த ஓட்கா வேண்டாம், இந்த ஓட்கா கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்கிறான். கேங்ஸ்டர் சார், அப்படி பண்ணிங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய சோஃபா இருக்குல்ல, ப்ரௌன் கலர் சோஃபா, உங்கள் பெட்ரூமை அங்கே ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். எப்படி வசதி? டாக்டரு, ரைட்டு. ப்ரோட்டோகால்ஸ் மெயின்டைன் பண்ணுற. ரைட்டு பார்த்துக்கலாம். சரிடி, வேறு என்ன வேணும் சொல்லு. எனக்கு பெயிண்டிங்ஸ் வாங்கி கொடுங்க. பெயிண்டிங்ஸா? இல்லை புரியலை. பெயிண்டிங்ஸ்னா? டி என் அம்மா ஆயிட்டடி. கொஞ்சம் மாதத்தில் உனக்கு அழகான ஒரு பேபி வரப்போகுது. அதுக்கு நீ பெயிண்டிங் சொல்லி கொடுக்குற வயசில் உனக்கு என்னடி பெயிண்டிங்ஸ்? எனக்கு புரியலை. என்ன பேபியா நீ? உனக்கே ஒரு பேபி வரப்போகுதுடி. எக்ஸ்பிளனேஷன் கேட்கல. முடியுமா முடியாதா? ஏதோ ஒரு முடிவில் தான்டா இருக்கா தயாங்கா. யங்ஸ்டர்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு. சரிங்க மேடம், டாக்டர் மேடம். சரிங்க, நாளைக்கே கீழே சொல்லி அரேஞ்ச் பண்ணிடுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஹனி. ஏ ஓட்கா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸாக வந்து உங்கள் ஃபேஸை வந்து கப் பண்ணிக்கிறான். சாரிண்ணா, வேணே ஒன்றும் உங்கள் அப்பா அம்மா கிட்டே கூப்பிட்டு போகாமல்ல. எனக்கு வேறு வழி இல்லாமல் தான் வேணே ஒன்றும் பண்ணல, புரியுதா? எனக்கு தெரிலடி. இந்த மாதிரி டயத்தில் உன்னை வெளில அனுப்பலாமா என்னன்னு எனக்கு சத்தியமாக தெரில. இப்போதைக்கு வேண்டாம், சரியா? ஏங், எனக்கு புரியுது. நீங்கள் எது பண்ணாலும் என் நல்லதுக்கு தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹக் பண்ணுறீங்க. என்னங்க? ஓட்கா, ரைட்ரி. போதாண்டி உருப்படியாக கூப்பிட்டுருக்க. ஆனால் நீ இப்படி கூப்பிடும்போது என்னமோ மாதிரி இருக்குடி. அந்த ஃபீல் என்னால் வெளியிலே சொல்ல முடியல. இட்ஸ் அ ஹெவன் ஃபீல். சொல்றிமா? அப்புறம் இன்னொன்று சொல்லணும். அது என்னன்னாலும் சொல்லு, எதுனாலும் சொல்றீ. இல்லை, நம்மளுக்கு பேபி வரப்போகுது. ஸோ இதெல்லாம் ஐ மீன் இந்த கேங்ஸ்டர் இதெல்லாம் ஃபிட்டுக்கா. வேண்டாண்டி, இந்த டாபிக் எடுக்காத. நான் ஆல்ரெடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். நீ தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசுகிறது. சரி விடு, அந்த டாபிக் விடு. தயவு செஞ்சது பேசாத. வாய்ப்பே இல்லை வாயன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அக்செப்ட் பண்ணிக்கடி, இதான் லைஃபு. ஆனால் ப்ராமிஸ் பண்ணுறேன், இந்த லைஃப்னால உனக்கும் நம்ம பேபிக்கும் எதுவாகாது. தேங்கா, நான் அதுக்காக சொல்லலை. விட்றி, இந்த டாபிக்கை விட்றி. பாரு டாக்டரு, நல்ல ஹாப்பி மூடில் இருக்கேன், ஸ்பாயில் பண்ணாத. தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லேப்பில் படுத்துக்கிறான். ரெடி பார்க்குற, தலையை கோதி விட்றி. ஐ ஆம் த ஹாப்பியஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு. இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? என் தொங்க ஓட்கா. சரிப்பா, இதை பற்றி நான் எதுவும் பேசல, சரியா? ஹாப்பியா? அதான் என் பொண்டாட்டி. நான் டக்குன்னு புரிஞ்சுக்கிற பார்த்தியா? இங்கே நிற்கிறடி நீ, என் தங்கம். ஐ லவ் யூ. ஐ லைக் யூ. தெரியும், இந்த வார்த்தை தான் சொல்லுவேன்னு தெரியும். இந்த ஐ லைக் யூவை
ஐ லவ் யூவை மாற்றுறேன். கூடிய சீக்கிரம் மாற்றிடுவேன், கவலைப்படாத. ம் சரி, அப்படியே தூங்குவா. என்ன கேட்டுட்ருக்கீங்க? தூங்குங்க. ஒன் டே கண்டிப்பாக அதெல்லாம் மாறும். ஏன் தயம், நம்ம ஒரு நார்மல் லைஃப் வாழுவோம். இது கண்டிப்பாக நடக்க தான் போகுது. ஆனால் எவ்வளோ நாள் எடுக்கும்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. ஐ ஹோப் ஃபேமாக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் பேசிக்கிறீங்க. அப்படியே இந்த நைட்டு கொஞ்சம் ஹாப்பியாக முடியுது. இப்படியே வந்து ஒரு 4 months கிட்ட ஆகுது. ஒரு மார்னிங் டைம் போல் ஆகுது. ஏங்க சொல்றி. அது இன்னைக்கு செக்கப் பண்ணணும்ல. ஆமாம்ல, சரி அதான் டாக்டர் வருவாங்கல்ல. மணி எத்தனை? 10 ஆச்சா? ஆமாண்டி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் டாக்டர் வந்துடுவாங்க. வருவாங்க தான், பட் என் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு கைனகாலஜிஸ்டாக இருக்கா. அதுக்கு இல்லை, அவகிட்ட போயிட்டு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கவா? பாரு வயன், உனக்கு பார்க்குற டாக்டரு இந்த கொரியாலே ஃபேமஸான டாக்டர், ப்ளஸ் எக்ஸ்போர்ட்டும் கூட. அது உனக்கே தெரியும் தானே? ஐயோ, எனக்கு நல்லாவே தெரியும். அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐ நோ ஹிம். பட் அவளை பார்த்த மாதிரியே இருக்கும், ப்ளஸ் வெளியில் போன மாதிரியே இருக்கும்ல. அதான் ஈவினிங் கார்டனில் வாக்கிங் போகிறேல்ல, அப்புறம் என்னடி? ஐயோ, உங்ககிட்ட நான் எப்படி சொல்கிறது? எனக்கு வெளியில் போகணும், சோல்க்கு. ஏய், யாரடி பார்க்கணும்? உன் பேரண்ட்ஸை பார்க்கணுமா என்ன? ஏன் நான் அப்படி சொல்லவே இல்லை. நீ தான் அந்த டாபிக் எடுத்தாலே டென்ஷன் ஆகுறியே. பாரு ஒட்கா, கரெக்டான டைம் வரட்டும், நானே கூப்பிட்டு போகிறேன்டி. தேங், நான் சும்மா கூட போயிட்டு வரேன் ப்ளீஸ். எவ்வளோ நாள் எங்கேயே இருப்பேன் சொல்லு. ப்ளீஸ் இந்த ஒரு டைம் மட்டும் அலோவ் பண்ணு. சும்மா போயிட்டு அவளை பார்த்துட்டு அப்படி பார்த்த மாதிரி இருக்கும், சுத்தின மாதிரி இருக்கும். நான் அப்படியே வந்துடுறேன். ப்ளீஸ் தேங். இல்லடி, வாய்ப்பில்லை. தேங் தேங் தேங். அடியே, இப்பெல்லாம் ஓடி வரக்கூடாதுடி. ஸோ எப்படி நீ டாக்டரான? பொறுமையா வா, சரியா? ஏன் ஓடி வர? பொறுமையாக நடந்து வா. கடவுளே, இவ்வளோ வச்சுட்டு என்ன தான் செய்ய போகிறேனோ தெரில. தேங்கா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ சொல்லு, நான் போயிட்டு வரவா? ஏய் ஒட்கா, ப்ளீஸ் நான் போயிட்டு வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பாருடி. ஏய் தேங் 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 ப்ளீஸ் தேங், இந்த ஒரு வாட்டி ப்ளீஸ் தேங். சரி ரைட்டு, ஏதோ முடிவு பண்ணி தான் வந்திருக்கா. சரிடிம்மா, ஆனால் ஒரு கண்டிஷன், உன் கூட கார்ட்ஸ் வருவாங்க, புரியுதா? ஆஃப்டர்நூனுக்குள்ளே திரும்ப வீட்டில் இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? ஓகே டீல். தேங்க்யூ. கட் பண்ணா காரில் ஏறுறீங்க. முன்னாடி 2 கார்ட்ஸு, பின்னாடி 2 கார்ட்ஸு, உங்கள் சைடில் 2 கார்ட்ஸு, நடுவில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க. தேங்கா, நான் இப்படி தான் போகணுமா என்ன? ஆமாண்டி. ஓ ரைட்டு. கார்ட்ஸ் பார்த்து கான்டாக்டில் இருந்துகிட்டே இருக்கணும், புரியுதா? அப்போ எல்லோரும் எஸ் பாஸ்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எல்லோரும் கிளம்புறீங்க. ஏன் எல்லோரும் சைலண்ட்டாகவே வரீங்க? ஏதாச்சும் பேசலாமே. அப்படி இல்லை மேடம். மேடமா? ஐயோ, மேடம்லாம் வேண்டாம், சும்மா சிஸ்டர்னு கூட கூப்பிடுங்க. நான் அவங்க எல்லாரையும் விட சின்ன பொண்ணு தான். சரிங்கம்மா. அப்போ நீங்களும் தேங்க் பற்றி நிறையா கேட்குறீங்க. அங்கே எல்லோரும் பதில் சொல்லிகிட்டே வராங்க. தேங்க் பற்றி நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கிறீங்க. அப்போ அந்த கார்ட்ஸ் கூட எல்லாருக்கூடயும் செட் ஆகிட்டீங்க. நல்லா ஜாலியாக பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. நேராக ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. அங்கே போய் உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சரி வீட்டுக்கு போகலான்ட்டு இருக்கும்போது கிம்மண்ணா. சொல்லுங்கம்மா. அப்போது இதெல்லாம் தூரத்துலேருந்து யாரோ வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. ப்ரோ, இப்போ வாங்க, இதான் கரெக்டான டைம். கெஃபே போகலாமா? எனக்கு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது. கூட்டிகிட்டு போகிறீங்களா? சாரிம்மா, பாஸ்க்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆகிடும். இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறது தான் கரெக்டு. அண்ணா. டே கிம்மு, தங்கச்சிம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க.
இந்த மாதிரி டயத்தில் அவங்களுக்கு என்ன ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் செய்யணும்டா. அப்படி சொல்லுங்கண்ணா. கெவின், இல்லை உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சுட்டே எப்படா பேசுகிற? இங்கெல்லாம் சேஃப் கிடையாதுடா. டேய், அதெல்லாம் நம்ம இருக்கோம்ல, பார்த்துக்கலாம்டா. தங்கச்சிம்மா ஆசைப்பட்டு கேட்குறாங்க, கூப்பிட்டு போயிட்டு வரலாம்டா. கெவின் அண்ணாக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ? அதெல்லாம் எப்படியோம்மா? அதானே பார்த்தேன். கிம் அண்ணாக்கு இன்னும் ஆகலைன்னு நினைக்கிறேன். என்னங்கம்மா, இந்த கெவின் கூட சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? இல்லைண்ணா. அண்ணா அண்ணா கூட்டிகிட்டு போங்களேன். காட்ஸ், எல்லோரும் கன் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்கம்மா, சரி வாங்க போகலாம். அப்போது நீங்கள் எல்லாருமே வந்து கெஃபே போகிறீங்க, நல்லா சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. உங்களை சுற்றி எல்லாம் காட்ஸாக உட்காந்துருக்காங்க. அப்படிங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. எங்கம்மா போகிறீங்க? அண்ணா, ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறேன். இருங்கம்மா, நானும் வரேன். அண்ணா, இங்கே தானே, பக்கத்தில் தானே, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்லைம்மா, இருங்க. அண்ணா, ஒன்றும் இல்லை, இங்கே தானே, போயிட்டு வந்துடுறேன். நீங்கள் உட்காருங்க. அப்போது நீங்களும் ஹேண்ட் வாஷ் பண்ண போகிறீங்க. வயன், எப்படி இருக்க? ஹே ஜெயினு, எவ்வளோ நாளாச்சு. நீ எப்படி இருக்க? உங்கள் கேங்ஸ்டர் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, அவர் நல்லா தான் இருக்காரு. வயன், நீ ஓகே தானாங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்ஃபேக்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் ஐம் ரியலி சாரி. அது என்னென்னமோ. வயன், எதுக்கு இப்போ பாஸ்டெல்லாம் பேசிகிட்ருக்க? முடிஞ்சது தான், புரியுதா? சரி சொல்லு, நீ எப்படி இருக்க? என்ன பண்ணுற இப்போ? ஏதோ இருக்கேன் வயன். அண்ட் நீ நீ ப்ரெக்னென்ட் அறியா? ஆமாம், 3 months ஆகுது. ஓ, கங்க்ராட்ஸ் வயன். வயன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுண்டி. உன் பேரண்ட்ஸு. என்ன பேரண்ட்ஸ்க்கு என்ன பேசணும்? எதனால சொல்லு ஜெயின். வெளில வா வயன், நான் சொல்கிறேன். ஏன்னா என்னால் இங்கே ரொம்ப நேரம் பேச முடியாது. உன் காட்ஸ் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். ஜெயின், அவங்கள எதுவும் சொல்ல மாட்டாங்க, நீ சொல்லு. என் பேரண்ட்ஸ்க்கு என்ன? வெளியில் வா வயன், நான் சொல்கிறேன். ஐயோ, நீ சொல்லு, என் பேரண்ட்ஸ்க்கு என்ன? நீ சொல்லு ஜெயின், என்னாச்சு என் பேரண்ட்ஸ்க்கு? நான் அவங்களுக்கு ரொம்ப வாட்டி காண்டாக்ட் பண்ணேன், ஆனால் அவங்க எடுக்கவே இல்லை. சொல்லு ஜெயின். நீ வேணா எனக்கு கால் பண்ணி கொடுக்குறியா ப்ளீஸ்? நீ அவங்கக்கிட்ட பேசுறியா? அவங்கள பார்த்தியா? எதுவும் சொன்னாங்களா? சொல்லு ஜெயின். நீ வெளில வா, நான் சொல்கிறேன். நான் கால் பண்ணி கொடுக்குறேன், வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறான். டே கெவின், வயன் மேடம் எங்கேயோ போகிறாங்க பாரு. ஆமாண்டா கிம்மு, யாரு கூடயோ போகிறாங்களே. ஏ காட்ஸ், எல்லாம் எந்திரிங்கடா. ஜெயின், சொல்லு, என்னாச்சு? என்னடி சொல்ல? என் பேரண்ட்ஸ்க்கு என்னாச்சு? கால் பண்ணி கொடு. அது உன் புருஷன்கிட்ட போய் கேள்றி, என்கிட்ட கேட்குற? ஜெயின், என்ன இப்படி பேசுகிற? என் டீ மயிறு என்ன மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை மேரேஜ் பண்ணிப்ப. சரி போட்டிம்மா, அப்படி நல்லா இரு, வாழ்த்துக்கள் அப்படின்னு விட்டுருணுமா? நான் பார்த்தா உனக்கு என்ன ஊர்கா மாதிரி தெரியுதா? ஜெயின, என்ன இப்படியெல்லாம் பேசுகிற? தப்பாக பேசாத ஜெயின, அதெல்லாம் வேணும்னே பண்ணலை, அது உனக்கும் தெரியும். இதெல்லாம் நான் பிளான் பண்ண மாதிரி பேசுகிற. சரிடி, நான் அதை ஒத்துக்கிறேன். உனக்கு பிடிக்காம பண்ண, இதையும் பிடிக்காம தான். ஜெயினு, இன்னொரு வாட்டி இப்படி பேசுன உனக்கு அவ்வளோதான் மரியாதை. சி, உன்னை போய் ஒரு ஆளை மதிச்சு உங்ககிட்ட பேசினல, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. அப்போ ஜெயின் உங்கள் ஹேண்டை பிடிச்சி ஒரு காருக்குள்ளே தள்ளி விடுறான். ஏய், என்ன பண்ணுற? விடு ஜெயினு, என்ன பண்ணுற? கிம் அண்ணா. ஒயன்மா, டே கார் எடுங்கடா. ஜெயினு, என்ன பண்ணுற? ப்ரோ, இவதான் வயன். மச்சான், சும்மா சொல்லக்கூடாதுடா, நல்லாதான் இருக்கா. ரோல்ஸ், இவன் ஆளு. ரோல்ஸா? நீதான் ரோல்ஸா?
உங்களுக்குனாலும் சரியான பயம். தேங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கான் ரோல்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை நேரில் பார்த்தோன்னே உங்களுக்கு இன்னும் பயமாக இருக்குது. ஸ்டில் அதெல்லாம் காமிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தைரியமாக தான் இருக்கீங்க. ஆமாம் டாக்டர், நான் தான் ரோல்ஸ். அண்ட் தேங்க்யூ உங்கள் அப்பாவை காப்பாற்றினதுக்கு. அந்த தப்பை ஏன் பண்ணேன்னு டெய்லி நினச்சி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் திமுற பாருடா ஜெயினு, இவ்வளோ திமுற பேசுது இந்த டாக்டரே. அப்போ ஜெயின் இருந்துட்டு நைஃப் எடுத்து உங்கள் கழுத்துக்கு நேராக வைக்கிறான். ரோல்ஸ், பிள்ளைய கொண்டுருவோமா? எனக்கு ஸ்டொமக்கை பார்க்க பார்க்க அப்படியே வெறியாகுது. ஜெயினு ப்ளீஸ் என்ன வேணா பண்ணு, என் பேபியை விட்டுரு ப்ளீஸ். இது தாயாங்கூட தானே, இருக்கக்கூடாது ரெடி. அப்போ பின்னாடி காரில் உங்கள் கார்ட்ஸ் வந்து ஷூட் பண்ணிகிட்டே வராங்க. வேறு வேலை மாரி இல்லை எங்களுக்கு, அப்போ தாலி சுட்டிக்கிட்டு வந்துடுறது. ஏய் டிரைவரே, ஸ்பீடாக போ. பாரு பேபி டால். வாயை உடச்சிருவேன். நான் தேங்கோட பொண்டாட்டி. என்னடா கத்தி வச்ச மிரட்டினா பயந்துருவேனா? டே ஜெயினு, என் கழுத்து அருடா பார்ப்போம். ஜெயினு வெயிட் பண்ணு, டாக்டர் மேடம் உன்னை ட்ரிகர் பண்ணி விட்றா. ஸோ டோன்ட் டூ திஸ். வெயிட் பண்ணு. மறைக்காதீங்க டாக்டரு, ஐஸை டவுன் பண்ணு, எனக்கு டென்ஷன் ஆகுது. சாமி, எங்கள் பொண்டாட்டின்றதை நிரூபிக்கிறாடா டேய். ரோல்ஸ், எனக்கு வேண்டாம், உள்ள போட்டுடலாம். ஜெயினே வெயிட் பண்ணுடா. இல்லை ப்ரோ. அப்போ நைஃப் வச்சு நல்லா அழுத்துறான். பார்த்தா சொல்லிட்டே இருக்கேன், சும்மா கத்தியை வச்சு மிரட்டிக்கிட்டு லூஸு. சாரிங்க, வேர்ட்ஸ் முன்னாடி பேட் வேர்ட்ஸ் பேச மாட்டேன். மயிராண்டி அவனா வந்தான், என் கூட ஜாயின் பண்ணான், ஒன்று கூட்டிகிட்டு வந்தான். இவ்வளோ நாள் வெயிட் பண்ண இந்த நாய்க்கு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா? நான் டாக்டரு, பேஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்லுங்கள் டாக்டர். இந்த மாதிரி நாய்க்கிட்டேலாம். டே டிரைவரு, ஸ்பீடு எடுத்து. பாரு டாக்டரே, உன் புருஷன் ஒன்றும் உத்தமம் இல்லை, கொலை பண்ணுறவன், ஃப்ராடு, கேங்ஸ்டர். வயிற்றுல வளர்ந்து அது புல்லு இல்லை, அது பாவக்கணக்கு. இதோ பாரு ரோல்ஸ், என் புருஷன் நல்லவன்னு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், ஊர் உலகத்துக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், அவர் தப்பு பண்ணியிருக்காரு தான். ஏன் நீ பண்ணது இல்லையா? என் புருஷனை பற்றி இன்னொரு வாட்டி தப்பாக பேசுனேன், எனக்கு அவ்வளோதான் மரியாதை. என் குழந்தைய பற்றி பேச உனக்கு எந்த தகுதியும் இல்லை. சரிங்க டாக்டர், பேசல. எனக்குன்னு இருந்த ஒரே சொந்தம்னா என் அண்ணா. எனக்கு எல்லாமே அவன் தான். அவனை போட்டு உன் புருஷன் அசால்ட்டாக போயிட்டான், என் ஹாப்பினஸை ஸ்பாயில் பண்ணிட்டான். இப்போது அவன் புள்ள குட்டி பொண்டாட்டின்னு இருப்பானா? அது எப்படி டாக்டரு? உன் புருஷனுக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? அண்ட் ஒன் மோர் திங் ஓயன், நான் ஜஸ்ட் என் அண்ணாக்காக மட்டும் உன்னை கொலை பண்ண போல, ஜஸ்ட் ஃபார் மை ஃபக்கிங் ஈகோ. ஈகோவா? ஆமாம் டாக்டரு, எங்கள் கேங்ஸ்டர் வேர்ல்டில் நெக்ஸ்ட்டு சீஃப் யாருன்ற ஒரு காம்படிஷன் போய்ட்டுருக்கு. இட் ஆர் இன் டாப் பொசிஷன்ஸ். ஆல்ரெடி ஈகோ கிளாஷ் வேறு, அது வேறு விஷயம். அப்போன்னு பார்த்து உன் புருஷன், உன் தங்கமான புருஷன் கிம் தேயாங், சாரி வி ஸ்டார்ட் த கேம் அண்ட் கில் மை பிரதர். ஸோ ஐ ஹாவ் டு ஃபினிஷ் இட்ல. அவன் ஹாப்பினஸ்ஸை அழிச்சு, ஹாப்பினஸ்ஸா அப்படின்னா என்ன அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வைப்பேன். ஐ வில் டெஸ்ட்ராய் ஹாப்பினஸ். யார் அவனோட சந்தோஷம் சொல்லு? அவனோட அப்பனையும் போட்டான். இன்னொன்று கல்லுடான இந்த ஸ்டீஃபனா அவன் இருக்கான், அவனை போட்டால் கூட அவ்வளோ ஃபீல் பண்ணுவானா நான் தெரில. அப்போன்னு பார்த்தா பொண்டாட்டி இப்போ புள்ள வர இருக்கா. ஸோ அவனுக்கு இருக்கிற ஒரே ஹாப்பினஸ் யார்? நீங்கள் 2 பேர் தான். ஸோ மை டியர் ஃபின்ஸ்டர், திஸ் இஸ் ஃபார் யூ மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு கன்னை எடுக்கிறான். நீங்கள் அந்த கேப்பில் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, ஜெயின் கிட்ட இருக்க நைஃப் எடுத்து மறைச்சி வச்சுருப்பீங்க. ஆறா, அப்புறம்
அப்போ நீங்கள் அந்த நைஃப் எடுத்து ரோல்ஸ்க்கு நேராக எய்ம் பண்ணுறீங்க. ஸ்டாப் பண்ண சொல்லு. 2 days நான் மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸ்டில் ஏன்டா என்ன பொறுமையாகவே இருக்க விட மாட்டீங்க? அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அந்த நைஃபை வந்து பிடுங்கிடுறான். தோ பாரு டாக்டரு. அப்போ நீங்கள் ஜெயினோட பாடியை ரோல்ஸ் மேலே தள்ளி விட்டுட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணி கீழே விழுந்துடுறீங்க. அப்போ கூட சைடாக விழுகிறீங்க, பேபிக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ரோல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணலான்னு வர உங்கள் காட்ஸ் எல்லாம் பின்னாடி வந்துடுறாங்க. ஏய் ஸ்பீடாக போடா. வேணுமா ஓகே தானே நீங்கள்? டேய் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டே விடுறா. அண்ணா அண்ணா வீட்டுக்கு போகலாம். நான் ஓகே தான். கையில் தான் கொஞ்சம் அடிபட்டிருக்கு. அண்ணா வீட்டுக்கு போகலண்ணா, இங்கே இருக்க வேண்டாண்ணா ப்ளீஸ். அது இல்லைம்மா, கையில் நல்லா அடிபட்டுருக்குமா. அண்ணா வீட்டுக்கு போகலண்ணா. ஓகே மை ஹனீஸ், இதோட இந்த பார்ட் வந்து நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சூன் நான் போடுறேன். அகெயின் ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபேரிக்காக ஒரு சின்ன சப்ஸ்கிரைப். Until this is bye from Fairy. See you soon in next episode. I love you my honeys. Take care of yourself and I bubble you.